கண்ணா வாட்ச் கிட்ட ஆசையா, 2 வாட்ச் கிட்ட ஆசையா. என்னடா அது அண்ணாச்சி வந்து 2 வாட்ச் கட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அதாவது டீசோ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் வாட்சை வந்து விமர்சனத்துக்கு அனுப்பியிருந்தாங்க. டிசோ வாட்ச் டி ப்ரோ மற்றும் டிசோ வாட்ச் டி அல்ட்ரா. ஸோ இப்போ இந்த 2 ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட விமர்சனம் போடுங்கன்னு அனுப்பியிருந்தாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. எதுக்கு 2 வீடியோ, ஒரே கல்லில் 2 மாங்கான்னு ஒரே வீடியோவில் இந்த 2 வாட்சை பற்றி நான் சொல்கிறேன், இதோட வித்தியாசத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டீசோன்னா என்ன பிராண்டுன்னு தெரியாதவங்களுக்கு, டீசோ வந்து ரியல்மி ஈகோ சிஸ்டமில், ரியல்மி டெக் லைஃப்பில் உள்ள ஒரு அங்கம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசோ வாட்ச்சு, டிசோ இயர்ஃபோன்ஸ், நெக் பேண்டு அதில் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த 2 வாட்சஸ் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த டிசோ டி ப்ரோவோட விலை வந்து 2299 ரூபா. இந்த டிசோ டி அல்ட்ராவோட விலை வந்து பார்த்திங்கன்னா 3299 ரூபா. ஸோ ஒரு 600 ரூபா வித்தியாசம் இருக்குது இந்த ரெண்டுக்கும். சரி, இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து இந்த ப்ரோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து இந்த டிசோ டி ப்ரோ வாட்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக், சில்வர், கிரே மற்றும் ப்ளூ கலரில் வருது. இப்போ நம்ம வந்து அல்ட்ராவை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு சில்வர் கிரே ஸ்டாப்பில் எனக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மற்றும் இன்னொரு ப்ளூ கலரில், ஓஷன் ப்ளூன்னு இன்னொரு கலர்லேயும் வருது. ஸோ இதான் வந்து இந்த 2 வாட்சஸ். ரெண்டுமே வந்து இந்த சிலிக்கான் ஸ்ட்ராப்போடய கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி டயல் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு எனக்கு பார்த்திங்கன்னா இதை சார்ஜ் பண்ணக்கூடிய ப்ரோப்ரைட்டரி கேபிள் தந்திருக்காங்க, மேக்னெட்டிக் கேபிள். இது மூலமாக தான் நீங்கள் இதை சார்ஜ் பண்ண முடியும் இந்த வாட்சை. அப்புறம் யூசர் கைட் இருக்குது. ஆப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோவில் வந்து டிசோ ஹெல்த்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அல்ட்ராவுக்கு வந்து டிசோ ஸ்போர்ட்ஸ்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஆப் வந்து ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். எல்லா வாட்சஸுக்கும் எங்களுக்கு இதான்பா எங்களோட ஆப்புன்னு கொண்டு வரணும். அப்போ தான் வந்து ஒரு பிராண்டுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு கண்டமேனிக்கும் ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு வாட்சும் கொண்டு வந்தால் சரிப்பட்டு வராது இல்லையா. ஸோ வந்து டிசோ யூஐ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிசோ யூஐ நீ வரக்கூடிய எல்லா வாட்சஸ்லையும் கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த அல்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5D கர்வ்டு டிஸ்பிளே தந்திருக்காங்க. டிஸ்பிளேன்னு சொல்லும்போது இந்த ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1.85 இன்ச் டிஸ்பிளே தராங்க. இது வந்து அமுலட் டிஸ்பிளே கிடையாது. பட் இந்த அல்ட்ராவில் அமுலட் டிஸ்பிளே தந்திருக்காங்க. பட் 1.78 இன்ச் டிஸ்பிளே. இது 2.5D கர்வ்டு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ 2 டிஸ்பிளே வந்து சைட் பை சைடு பார்க்கும்போது வந்து இந்த அல்ட்ராவோட டிஸ்பிளே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் இந்த ப்ரோவோட டிஸ்பிளே ஓகே. பட் அல்ட்ரா வந்து அமுலட் டிஸ்பிளேனால கொஞ்சம் பிரைட்டாக பார்க்குறதுக்கு, கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஐ பாப்பிங்காக பெட்டராக இருக்குது சைட் பை சைடு பார்க்கும்போது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் கேஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராப் வந்து சிலிக்கான் மெட்டீரியலில் ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. ரெண்டுலேயுமே வந்து சைடில் வந்து ஒரு பட்டன் தந்திருக்காங்க. ஸோ இந்த முக்கியமான டிஃப்ரென்ஸ் இந்த 2 வாட்சஸில் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த டிசோ டி ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிசோ யூஐ வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஓன் ஓவர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து டிசோ D1 சிப்னு ஒரு சிப்பும் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்களாம் இந்த டி ப்ரோவில். ஸோ இந்த அல்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சராசரியாக இப்போ நீங்கள் வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் ஒரு 3000 ரூபா கிட்ட வாங்குறீங்கன்னா பலதுலேயும் வந்து இந்த மாதிரி சேமான ஒரு யூஐ தான் தராங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அல்ட்ராவில் கிடைக்குது. இந்த டிசோ ப்ரோவோட யூஐ வந்து பெட்டராக இருக்குது இந்த ரெட்லையும் கம்பேர் பண்ணும்போது. விலையும் குறைவு இந்த வாட்சில். பட் யூஐ வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோவில் ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது. இந்த ப்ரோவில் வந்து உங்களுக்கு வந்து 7 days பேட்டரி லைஃப் கிடைக்குது. இந்த அல்ட்ராவில் உங்களுக்கு வந்து 10 days பேட்டரி லைஃப் கிடைக்குது. ரெண்டுமே வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஓடி வருது. ஸோ ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு ஹார்ட் ரேட் சென்சர் இருக்குது. இப்போ ரெண்டும் நீங்கள் பார்க்கலாம். என்னடா டேட்டா வேறு இருக்குன்னு சொல்கிறேன் பார்க்குறீங்களா. இப்போ சொல்கிறேன், ரெண்டுலேயுமே வந்து SpO2 சென்சரும் இருக்குது. ஸ்மார்ட் வாட்சஸ், முக்கியமாக இந்த விலை குறைவான இந்த ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் வந்து டேட்டா, அதாவது இந்த ஹெல்த் டேட்டா வந்து ஆக்குரேட்டாக இருக்குன்னு நீங்கள் நம்பாதீங்க. ஒரு டெய்லி பார்க்குங்க, வேரியேஷன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க தவிர இது ஆக்குரேட்டாக இருக்காது. அதாவது சர்டிஃபைட் ஹெல்த் மானிட்டரில் இருக்கக்கூடிய ஆக்குரசி இந்த வாட்சஸில் இருக்காது. அதை நீங்கள் வந்து பாயிண்ட்டை நோட் பண்ணிங்க. ஓரளவுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் ஓடி வருது. ஸோ இதில் வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து டயல் பண்ணலாம், கால் அட்டன் பண்ணலாம், பேசலாம். ஸ்பீக்கர் இன்பில்ட் ஸ்பீக்கரோடு இது வருது ரெண்டுமே வாட்சுமே. ஒர்க் அவுட் மோட்ஸ் நிறைய தராங்க. ஒரு 100 கிட்ட ஒர்க் அவுட் மோடு இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் இந்த ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன்லாம் உங்களுக்கு கிடைக்காது. பட் வந்து பல ஒர்க் அவுட் மோட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அதில் தந்திருக்காங்க. ஸோ ரன்னிங்ஸ், வாக்கிங், ஸோ போகும்போது அதில் வந்து ஸ்டெப்ஸ்லாம் வந்து கவுண்ட் பண்ணும். ஸோ பேசிக்காக எல்லா ஸ்மார்ட் வாட்சஸ்லையும் இதான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து இதில் இருக்குது. இதான் வந்து டிசோவோட இந்த 2 வாட்சஸ். இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபா பட்ஜெட்டுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்குது. பல பிராண்ட்லேயும் வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்குது.
எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேமான வந்து யூஐ தான் வந்து கொண்டு வராங்க. இந்த Dizo ப்ரோவில் அவங்க ஓன் யூஐ இருக்கிறதுனால கொஞ்சம் பெட்டராக இருக்குது எனக்கு இந்த Dizo ப்ரோவோட யூஐ. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய வாட்சஸ் எல்லாமே அவங்களோட ஓன் யூஐ கொண்டு வந்தால் ஒரு ஐடென்டிட்டி தனியாக தெரியும். டைமர் இருக்கும், ஸ்டாப் வாட்ச் இருக்கும், அப்புறம் ப்ரீத்திங்னு ஒரு மோடு தராங்க. ஸோ எல்லாமே வந்து எல்லா வாட்சஸ்லையும் இருக்குது தான். ஸோ அது வந்து இந்த 2 வாட்சஸ்லையும் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே வந்து ஜிபிஎஸும் கிடையாது. இந்த வாட்ச்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமட்டு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது ரேஷ்மராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.